நியூவாக வந்து கவர்மெண்ட் ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிற சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய எல்லா ஃப்ரீ கோர்சஸை பற்றியும் அந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அந்த சேனலுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளோட மிஷினில் தைக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து மேக்ஸிமம் நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதை உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக முடியும். என்ன பண்ண போகிறோம், எந்த 3 ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம ஸ்டிச்சிங்கில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகள் மேக்ஸிமம் பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், கால் பண்ணி டவுட் கேட்குறதா இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட மிஷின் வந்து புது மிஷின் தான், ஆனால் எல்லா பார்ட்ஸுமே கரெக்டாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து லூப் அடிக்குது, த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்குது, நூல் வந்து கொத்தா வந்து ஒரு இடத்துல தையல் விழுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, எதை சரி பண்ணால் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ரிப்பேரிங் வீடியோஸ், ஆயிலிங் எல்லாமே போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் திருப்பி கேட்கறதுனால என்ன ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ. இந்த ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து மிஷினில் வந்து கவனிக்க மாட்டோம். ஆனால் இது வந்து தையலுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம எந்தெந்த துணி தைக்கும் போது எந்த அளவுக்கு இந்த ப்ரெஷர் பாரை கூட்டவோ இந்த மாதிரி லூஸ் பண்ணவோ டைட் பண்ணவோ செய்யணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க என்னென்னா, சாரி, கனமான துணி தைக்கும் போது என்னோட துணி வந்து நகரவே மாட்டேங்குது, இல்லைன்னா அப்படியே நகர்ந்தாலும் ஒரே இடத்துலையே தையல் விழுது, மூவ் பண்ண கஷ்டமா இருக்கு, அப்படி கொஞ்ச நேரம் ஆகும்போது த்ரெட்டும் கட் ஆகுது அப்படிங்கிற ரீசன் சொல்லுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான். அதாவது நம்ம இப்போ நீங்க வந்து ப்ரெஷர் பாரை ரொம்ப, இப்போ நான் இந்த ஸ்க்ரூவை ரொம்ப டைட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மிஷின்ல இருக்கக்கூடிய இந்த பல்லு பாட்டும் இந்த ப்ரெஷர் பார் லிஃப்டர் இருக்குல்ல, இந்த இடமும் ரொம்பவே இப்படி அமுங்கி இருக்கும். இது ரெண்டுத்துக்குமான கேப் வந்து ரொம்ப கம்மியாயிரும். கேப் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு துணியை தைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பல்லு வந்து இந்த துணியை வந்து மூவ் பண்ணி கொடுக்காது. அப்போ மூவ் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரே இடத்துல தான் தையல் விழும், ஆட்டோமேட்டிக்கா த்ரெட்டும் வந்து கட் ஆகும். ஸோ எந்தெந்த துணி தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரெஷர் பார் ஸ்க்ரூவை வந்து நீங்க லூஸ் பண்ணிக்கவோ டைட் பண்ணிக்கவோ செய்யணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கனமான துணி தைக்கும் போது எப்படி இந்த ப்ரெஷர் பார் ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ மெயினான விஷயம் இதுதான். எந்த துணி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணவோ இல்லை டைட் பண்ணவோ நம்ம செய்யணும். இந்த ரெண்டுத்துக்குமான ஸ்பேஸ், அதாவது துணியை நகர்த்துறதுக்கு அந்த பல்லுக்கான இதை வந்து நம்ம வந்து அந்த ஸ்பேஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரேடியாக நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கக்கூடியது வந்து இந்த டென்ஷன் டிஸ்க்ல உள்ள ஸ்க்ரூ. இது வந்து இதை பற்றி ஏற்கனவே எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும். ஏன்னா இந்த டென்ஷன் டிஸ்க் வந்து நம்ம தைக்கும் போது ரொம்பவே மெயினான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த டென்ஷன் டிஸ்கை வந்து நீங்கள் ரொம்ப லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கனாலும் இந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது தையல்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து லூப் அடிக்கும், இல்லைன்னா நூல் வந்து ஒரு மாதிரி இறுக்கு பிடிச்சாப்புல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதனால இந்த டென்ஷன் டிஸ்கை வந்து மீடியமாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த டென்ஷன் டிஸ்க்ல இருந்து வரக்கூடிய இந்த நீடில் இருந்து வரக்கூடிய இந்த ஃப்ளோவும், நீடில் இருந்து வரக்கூடிய இந்த நூலோட ஃப்ளோவும், பாபின் கேஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த நூலோட ஃப்ளோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கணும். ஒன்று வந்து லூஸ் ஆகும், அதாவது நீங்கள் இப்படி கையை வச்சு இழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்க்ரூ வந்து இந்த பாபின் கேஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு லூஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு மேல் தையல் வந்து சரியாக இருக்காது, லூஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி குத்து தையல் விழுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேல் தையலில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே நமக்கு பாபின் கேஸில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாபின் கேஸை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நான் செகண்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரியே தான் ஃப்ளோ ரெண்டுத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பாபின் கேஸில் வந்து இப்படி நூலை எடுத்து பார்க்கும்போது இந்த பாபின்லேருந்து இது வந்து கரெக்டான ஃப்ளோவில் வந்து வரணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டாக வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டான ஃப்ளோவில் அந்த நூல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி
பாபின் கேஸ்லேருந்து நீங்கள் நூலை எடுக்கும்போது ரொம்ப லூஸாகவும் உங்களுக்கு வரக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப இறுக்கி பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் நூல் வந்து வரக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அது வந்து நீங்கள் இப்படி கை வச்சு நீங்கள் இழுத்து பார்க்கும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இது ரொம்ப லூஸாக இருக்குது இல்லை டைட்டாக இருக்குங்கிறத. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து எல்லா இதுலேயுமே சொல்லக்கூடியது தான். இப்போ தையலில் வந்து உங்களுக்கு வந்து அடி தையலில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு மேலே தான் ஏதாவது ப்ராப்ளம், அதாவது இந்த டென்ஷன் டிஸ்க் இல்லைன்னா இந்த ஸ்க்ரூ இந்த இதில் ஏதாவது நீங்கள் ப்ராப்ளம் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ இல்லைன்னா இந்த டென்ஷன் ஸ்க்ரூவில் வந்து நீங்கள் ப்ராப்ளம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது இல்லை எனக்கு வந்து அடித்தையல் கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த மேலேருந்து இந்த நீடிலேருந்து வரக்கூடிய தையல் வந்து சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாபினில் தான் நீங்கள் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, ஸ்க்ரூ லூஸாக இருக்குது இல்லை டைட்டாக இருக்குது இல்லை நூல் கரெக்டாக சுற்றலை ஈவனாக சுற்றலை, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த 3 ஸ்க்ரூவையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே தையலில் வரக்கூடிய மேக்ஸிமம் ப்ராப்ளம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். எல்லாமே என்னோட மிஷினில் ஹார்ட்வேர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனாலும் எனக்கு லூப் அடிக்குது இல்லை தையல் சரியாக இல்லை த்ரெட் கட் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் சொன்ன இந்த 3 டிப்ஸும் கரெக்டாக இருக்கா, இந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது மூலியமாக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இதே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய ரிப்பேர் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஆயில் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும் மிஷினை க்ளீன் பண்ணுற வீடியோஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம். அதோட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.